ஐயா இப்போ வரி எல்லாம் மக்கள் மேலே சுமத்துறாங்களே, வணிகர்கள் மேலே, இந்த மற்றவங்க மேலே, ஆ இதெல்லாம் வந்து ஆ சரியானதா இருக்கா? ஐயா வரின்னு சொன்னா இந்த நாட்டை பொறுத்த மட்டும் அது கிடக்குதே 1008 வரி, நின்னா வரி, உட்கார்ந்த வரி, தரைக்கு வரி, வித்தா வரி, வாங்கினா வரி, எல்லாத்துக்கும் வரி. வரின்னா ஒன்று தாங்க இருக்கணும். ஒன்று வருமானத்துக்கு வரி இருக்கணும், இல்லாட்டி செலவுக்கு வரி இருக்கணும். அந்த வரியை கூட வந்து இப்போ நம்ம வருமானத்துக்கு வரி போட்டோம்னாக்க வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வரியா வாங்கிக்கலாம். இல்லாட்டி செலவுக்கு வரியை போட்டோம்னாக்க நம்ம செலவு பண்றப்ப எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பங்கை கொடுத்துடணும். அந்த பங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சோ, 25 வருஷம் கழிச்சோ திருப்பி அரசாங்கம் கொடுத்துருந்தீங்க. அவங்க காசை வந்து நம்ம நிர்வாகத்துக்காக பயன்படுத்திக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திருப்பி தந்துடுறீங்க. ஐயா அந்த கருப்பு பணங்கள்லாம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க நிறையா. அதெல்லாம் எப்படியா வெளியே கொண்டு வரது, இல்லை அதுக்கான எதுவும் திட்டங்கள்? ஐயா அதுக்கு நம்ம கருப்பு பணத்தை பற்றி பேசும்போதுங்க அது பூரா வெளிநாடுகளில் போய் தங்கியிருக்கீங்க. எப்படியோ வெளிநாட்டுக்கு போயிட்டது. நம்ம வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சுவிஸ்லாம் வங்கியில் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி ரூல்ஸை இந்தியாவில் ஏதாவது ஒரு வங்கிக்குனால ஏற்படுத்தி அந்த வங்கிகளில் இப்போ சுவிஸ் வங்கியில் போடுற பணத்துக்கெல்லாம் வட்டி கிடையாது போலங்க. அப்போ நம்ம வட்டியோட தருவீங்க. இந்தியாவில் அதே மாதிரி போட்டவங்களோட விவரங்கள் வெளியில் படாமல் இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு வங்கியை ஏற்படுத்தி அந்த வங்கியில் நம்ம போட வைப்போம். அவங்களுக்கு வட்டியும் நம்ம தந்தோம்னாக்கும் வெளிநாட்டில் தேவையில்லாமல் போட்டு வச்சுருக்க பணங்கள்லாம் நம்ம நாட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு எளிமையாக இருக்கும். அதை நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன்படும்படியாக அந்த பணத்தை நம்ம எடுத்து செலவு பண்ணலாம், எதுக்குனாலும் பயன்படுத்தலாம். இங்கே இது போவீங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, நான் ரெசிடென்ஸ் இந்தியன், அவங்களுக்குலாம் நம்ம ஓட்டுரிமை கொடுக்கலாம்யா. பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஓட்டுரிமை கொடுத்தோம்னாக்கும் அவங்க இந்த நாட்டில் ஈஸியாக தொழில் தொடங்குறது. இப்போ ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷனில், ஒரு நிர்வாகத்தில், ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் எப்படி இங்கே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ எளிமையான வழிவகை செய்கிறாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க கோடீஸ்வரர்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுத்தோம்னாக்கும் எளிமையாக அவங்க நம்ம நாட்டு குடிமகன் ஆகிடுவாங்க. முதலீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நம்ம நாட்டில் தொழில் தொடங்குறது, மற்ற வேலைகளை அவங்க எளிமையாக பார்த்துக்கிடுவாங்க. இதன் மூலமாக நமக்கு பொருளாதாரமும் பெருகும்.